கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு கவிதையை பார்க்க போறோம். பக்தி யோகம் ஞானம் அப்படிங்கிற தலைப்புல ஞானிகளின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு கவிதையை பார்க்க போறோம். மகரிஷி அவர்கள் ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதையை கொடுத்திருக்கார். வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி வாழும் உயர்நிலை பெற்றோர் ஆசான் ஆவார் அப்படின்னு சொல்றார். சோ பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, இல்ல எந்த கலையா இருந்தாலும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றார். முதல்ல கல்வினாலே வாழ வழிகாட்ட வேண்டும், பயிற்சியோட கொடுக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை சரியா இருக்கும். வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வி. வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி வாழும் உயர்நிலை பெற்றோர் ஆசான் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ ஆசானே கல்வி போதனைக்கு வாழ்க்கைய அந்த அளவுக்கு தியாகம் செய்யற மாதிரி இருக்கிற உயர்ந்த நிலை பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஞானிகள் எப்படி இருக்கணும், ஞானிகளின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத இங்க மகரிஷி சொல்வார். ஆனா நமது முன்னோர்களும் நிறைய பேர் அதை பத்தி தெளிவா சொல்லி இருக்காங்க. இப்ப பாரதியார் எடுத்துக்கிட்டா ஞானிங்கிறவர் யாருன்னா, உலக மாயையில சிக்காம எல்லாரையும் எந்த ஜாதி மத பேதங்கள்லாம் பார்க்காம எல்லாரையும் ஒரே பரம்பொருளின் வடிவமாக பார்க்கிறவங்க தான் ஞானி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். ஔவையார் என்ன சொல்றாருன்னா, ஒரு பரிபூர்ண ஞானி தன்னை அறிந்து மன நிறைவு பெற்று அதுக்கப்புறம் புலனடக்கம், பொறுமை, தியாகம் போன்ற நற்குணங்களை கொண்டிருப்பவன் தான் ஞானி அப்படின்ட்டு ஔவையார் சொல்றாங்க. இப்ப நம்ம நிறைய ஞானிகளையும் பார்த்திருக்கோம். பார்த்தது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன தேவைகளோ அதுக்கேத்த மாதிரி ஞானியா இருந்து அவங்க கருத்துக்களை கொடுத்திருக்காங்க, வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி அவர் ரொம்ப சிம்பிளா ஞானின்னா என்ன சொல்றாருன்னா, தான் என்னும் அகந்தையை உணர்ந்து பிரபஞ்ச உண்மையை அறிந்தவரே ஞானி. அதுக்கு துறவரம் மேற்கொள்ளணுங்கிறதெல்லாம் கிடையாது, காட்டுல போய் உட்கார்ந்துக்கணும் அப்படின்லாம் இல்ல. இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே ஞானியா செயல்பட முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்ப ஞானிகள் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஞானிக்கு சாதாரணமா என்ன மாதிரி செய்யணுங்கிற ஒரு இது வரும் அப்படிங்கிறத அவங்க உள் உணர்வா ஞானியா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்றார். அறிவறிந்த ஞானிகளும் அடைந்திடும் ஓர் கஷ்டம் உண்டு, அவ்வறிந்தோர் பூரணமாய் அவ்விதமே தகுதியுள்ளோர் அறிவறிந்தே அமைதி பெற அவர் விருப்பம் கொண்டுள்ளார். அவ்வுயர்வில் உள்ளோர் ஏன் அவ்வேகம் கொள்ளவெனில் அறிவடைந்த பலன் முழுதும் அனுபவித்து அறிந்துவிட ஆங்காங்கு எண்ணிறந்தோர் ஆர்வம் அது கொண்டுள்ளதால் அறிவின் நிலை விளக்குதற்கு அவர் கொண்ட கருணையினால் அல்லும் பகலும் உழைத்து அவர் கடமை செய்கின்றார் அப்படின்ட்டு சொல்றார். ஞானிகள் அந்த நிலைக்கு உயர்ந்துட்டாங்கன்னா அவங்களால
பேசாம இருக்க முடியாது. நிறைய பேர் பார்த்திருக்கோம். அவங்க இந்த நிலை போயிருப்பாங்க. உயர்ந்த நிலை போயிருப்பாங்க. ஆனா, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். மத்தவங்க வாழ்க்கைக்கு நல்ல பாதைய காமிக்கணும். மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு வழி காமிக்கணும். அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வருதுங்கிறது ரொம்ப குறைச்சல். ஆனா, மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிறந்த ஞானியா இருக்கிறவர் அவரால சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறார். அதான் சொல்றார். அறிவறிந்த ஞானிகளும் அடைந்திடும் ஓர் கஷ்டம் உண்டு. அவ்வறிந்தோர் அவர் அவர் அந்த மாதிரி ஒரு அறிவை பெற்றவர்கள் பூரணமா அவங்க அறிவை பெற்றிருக்காங்க. அப்புறம் அதோட அவங்க பேசாம இருக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பூரணத்துவம் அடைஞ்சிட்டாங்கன்னா, அவங்களோட அமைதி நிலை, அது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எப்பொழுதுமே ஒரு பேரின்ப நிலையில இருக்கிறதுனால, நமக்கு மட்டும் இது கிடைச்சிருக்குன்னு தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம, யாரெல்லாம் இந்த மாரி தேடல்ல இருக்காங்களோ, அவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். அப்படின்ட்டு சொல்றார். அறிவறிந்தே அமைதி பெற அவர் விருப்பம் கொண்டுள்ளார். அவ்வுயர்வில் உள்ளோர் ஏன் அவ்வேகம் கொள்ளவெனில், அறிவடைந்த பலன் முழுதும் அனுபவித்து அறிந்துவிட ஆங்காங்கு எண்ணிறந்தோர் ஆர்வம் அது கொண்டுள்ளதால். ஏன்னா, ஒரு பூரணத்துவம் அடைந்தவர்கள் அவங்களால சும்மா இருக்க முடியாது. இன்னொருத்தர் படுற துன்பத்த பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கே துன்பப்படுற மாரி தான் இருக்கும். இன்னொருத்தர் கஷ்டத்த பார்த்தாங்கன்னா, இவங்களுக்கு தீர்வு சொல்லணும். எப்பொழுதுமே அவங்க எண்ணம் அப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஞானிகள்லாம் தங்களுடைய சௌகரியங்கள் அதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம நெறைய மகான்கள பார்த்துக்கலாம். ஜீசஸ் பார்த்துருக்கலாம். அவர பத்தி தெரிஞ்சிருக்கு. தனக்கு கஷ்டம் குடுத்தவங்கள கூட நீங்க மன்னிச்சிடுங்க அப்டின்னா, கடைசியில அவர் வேண்டுதல் குடுக்குறார் இறைநிலை கிட்ட. அவங்க அறியாமையில செய்றாங்க அப்டின்ட்டு சொல்றாங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க அப்டிங்கிறாங்க. அதே மாரி தான் பார்த்துருக்கோம். ரமண மகரிஷி பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவ சொல்லியிருக்கோம். ரமண மகரிஷி ஆஷ்ரம்ல அவங்களோட இருந்தபொழுது, திருடர்கள் நெறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 2, 3 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு அங்க ஏதாவது திருடுறதுக்கு இருக்குமா அப்டின்ட்டு பார்த்துருக்காங்க. ஒண்ணும் கிடைக்கல. ரமண மகரிஷி அவரே எப்படி இருந்தாருன்னு தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதுல என்ன இருக்க போகுது? ஏதோ சாப்பாடு இது அன்னன்னைக்கு கிடைக்கிறது யாராவது கொண்டு குடுப்பாங்க. இல்லைன்னா, அவரோட இத படிச்சீங்கன்னா, வெறும் பழைய சாதம் தண்ணி விட்டு கூட சாப்ட்டுருக்காரு. அந்த மாரிலாம் கூட சாப்ட்டுருக்காங்க. என்னைக்காவது அதோட ஒரு தயிரோ, இல்ல வேற ஏதாவது கிடைச்சதுன்னா, இன்றைக்கு நமக்கு இது கிடைத்ததுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டுருக்கோம் அப்டின்ட்டு சொல்லுவாராம். அப்போ அந்த நிலையில இருக்கிற அந்த ஆசிரமத்துல என்ன வரும்? என்ன இருக்கும்? அவங்க சுத்தி எல்லாம் பார்த்துருக்காங்க. ஒண்ணும் கிடைக்கல. சரின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ரமண மகரிஷிய அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்க. உடனே அங்க இருந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ! இவர போய் அடிக்கிறாங்களேன்னு தடுத்துட்டு அவங்கள அடிக்க போயிருக்காங்க திருடர்கள. அப்போ இவர் சொன்னாராம், அவர் நிலையில ஒண்ணும் கிடைக்கலன்னு என்ன அடிச்சிருக்காங்க. நம்ப நிலையில என்ன செய்யணும்? அத மன்னிச்சிடணும். அவங்க அறிவின் குறைபாடுனால அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலைங்கிற அந்த எரிச்சல்ல அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு. ஆனா அத திருப்பி செய்யக்கூடாது. அதனால அவங்கள அடிக்காதீங்க, விட்டுடுங்க. இதான் ஞானியோட சிறப்பு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா, ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு மன்னிக்கும் தன்மை இருக்கு. நம்ம இவர பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கோம். ம். இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அவர். நபிகள் நாயகம். ஒரு இடத்துக்கு போனபோது, அவங்க பேரீச்சம்பழம் குடுத்துருக்காங்க. ஒரு அம்மா வீட்டுக்கு போனபோது. சரின்னு ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே
சுத்தி இருக்கிறவங்கலாம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இவர் ஒண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அடுத்தடுத்து இவரே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரு. மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்ன இன்னைக்கு இவர் வந்து நபிகள் நாயகம் நமக்கு ஒண்ணுமே குடுக்கலையே! அப்படின்ட்டு ஆனா பேசாம இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. "ஏன் நீங்க வந்து இந்த மாரி வந்து நீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே குடுக்கலையே!" அப்படின்னு. அப்ப அவரு சொல்லியிருக்கார். "முதல்ல ஒண்ணு எடுத்து சாப்பிட்டேன். இந்த பேரீச்சம்பழம் ரொம்ப பழமா இல்ல, புளிக்க ஆரம்பிச்சுருச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் அத குடுத்தீங்கன்னா, நீங்க புளிப்பா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அது அந்த அம்மாக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க ஒரு அன்புனால அத வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதுல தான் எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன்." அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ ஞானிகள் எந்த அளவுக்கு இன்னொருத்தர் மனதை கஷ்டப்படுத்தாம, நோகடிக்காம, ஆனா அவங்க வாழ்க்கையும் உயர்வதற்கு தவறு செய்தாங்கன்னா கூட அவங்களையும் மன்னித்து அவங்க வாழ்க்கை உயர்வதற்கும் அவங்க வந்து அந்த மாரி யோசிச்சிருக்காங்க. மகரிஷி அவங்களோட வாழ்க்கையிலேயே நம்ம நடந்தது கூட பார்த்திருக்கலாம். திருவான்மியூர்ல இருந்தபோது, ஒரு திருடன் வந்து அவரோட வாட்ச எடுத்துட்டு போயிட்டார். வாட்ச எடுத்துட்டு போம்போது அவர் நிமிர்ந்து பார்த்திருக்காரு. சுவாமிஜி மாடியில இருந்திருக்காரு. அங்கேருந்து வாழ்க வளமுடன்னு சொல்லியிருக்காரு. அந்த திருடன் எடுத்துட்டு போயிட்டார். அதுக்குள்ள அவங்கள புடிக்க முடியல. மறுபடியும் அடுத்த வாரம் அவர் வந்திருக்காரு. அதே வாட்ச எடுத்துட்டு வந்துட்டு, "இத நான் வந்து அவர்ட்ட குடுக்கணும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர உள்ள விடல. அப்புறம் அந்த சத்தம் கேட்டு மகரிஷி வெளியில வந்திருக்காரு. என்னன்னா, "போன வாரம் உங்க வாட்ச எடுத்துட்டு போன அந்த திருடன் இன்னைக்கு வந்திருக்காரு. இத குடுக்கணுங்க. மேல அனுப்புங்கன்ருக்கு." அந்த திருடன் வந்து அந்த வாட்ச குடுத்துருது. "நீங்க வந்து நான் திருடினதுக்கு அப்புறமும் என்ன மேலேருந்து வாழ்க வளமுடன்னு வாழ்த்தினீங்க. நான் ஒரு வாரமா தூங்கவே இல்ல நானு. இத குடுத்தா தான் சரியாச்சுன்ட்டு நான் திருப்பி இத குடுக்க வந்திருக்கேன்." அப்படின்ட்டு சொன்னாரு. சரின்னு அத வாங்கி வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம், "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டபோது, அதுக்கு இந்த திருடன் வந்து, "நான் நல்லா திருடணும்னு என்ன வாழ்த்துங்க" அப்படின்ருக்கு. அதுக்கு மகரிஷி, "ஏன்பா திருடுற தொழில் தவறுன்னு தெரியுமோ இல்லையோ, அதனால ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு என்ன பைசா இருந்ததோ அத எடுத்து குடுத்து அவர வந்து பிளெஸ் பண்ணியிருக்கு. இந்த மாரி அவர் வாழ்க்கையில நெறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. சில பேர் பைசா இது பண்ணி எடுத்து ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அப்போ ஞானிகள் அந்த மாரி தவறு செய்தவங்களா இருந்தா கூட, அவங்க வந்து உயர்வதற்குன்னு என்ன செய்யலாம்? தவறு செய்தா மன்னிக்கிறது. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்ப ஞானிகள் இந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்க. ஆனா உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க பூரணத்துவம் பெற்றது தான். அப்ப அந்த பூரணத்துவம் பெற்று எந்த மாரி வாழ்க்கை அமைதியா இருக்கு? அப்டிங்கிற அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால, யாரெல்லாம் இந்த தேடுதல்ல இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்டிங்கிற அந்த ஒரு அன்பு கருணையில அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்க கடமைய ஆற்றுவதற்கு, சமுதாயத்துல தொண்டு செய்வதற்கு வருவாங்க. அதுதான் ஞானிகளோட சிறப்புங்கிறார். "தொண்டாற்றி இன்பம் காண்போம்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அததான் இங்க சொல்றாரு. "அறிவடைந்த பலன் முழுதும் அனுபவித்து அறிந்துவிட, ஆங்காங்கு எண்ணிறந்தோர் ஆர்வமது கொண்டுள்ளதால், அறிவின் நிலை விளக்குதற்கு அவர் கொண்ட கருணையினால், அல்லும் பகலும் உழைத்து அவர் கடமை செய்கின்றார்." இப்ப ஞானிகள் இந்த மாதிரி தான் கடமைய செய்வாங்க. ஏன்னா, மனிதர் ஒத்தனுக்கு தான் ஞானம்ங்கிற அந்த ஒரு இது தேவையா இருக்கு. 6வது அறிவு இருக்கிறதுனால. அவர் சொல்றார், "ஆதி மனிதன் உலகில் தோன்றி வந்த அந்த நாள் முதல் கொண்டு, மனிதரெல்லாம் பேதித்த காலம், சூழ்நிலை இவற்றில் பிழைத்த வகை, அறிவு, செயல், திறன்களெல்லாம் நீதிநெறி போதனையால், கல்வியால், நல் நித்திய கடன் முறையால், பண்பாடாக ஓதி உணர்ந்து ஒழுகி துய்த்தே பயன்கொள் உயர்வுகள். இவை 6ஆம் அறிவிற்கே ஆம்." அப்போ அந்த 6வது அறிவு இருக்கிறதுனால, முதல் மனிதன் தோன்றினதுலேருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, எது பண்பாடா வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன திறன்கள் எல்லாம் அங்கங்க குடுத்த மகான்களோட நீதிநெறி போதனையினால, கல்வினால, அது பண்பாடா வந்து எப்படி வாழ்ந்து அவங்கவங்க வாழ்க்கை பாதையில வந்திருக்காங்க, பயன் பெற்றிருக்காங்க. இத வந்து அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி பண்பாடா வந்தத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்.
காலத்துக்கு ஏத்த மாரி அதெல்லாம் மாறிக்கிட்டே வருது. அப்போ இதுதான் 6வது அறிவிற்கு உகந்தது. அப்போ இத நம்ம பண்பாடா ஏத்துக்கொண்டாலும், ஆனா வந்த வழி விலங்கின வழியா வந்திருக்கும். அப்போ அதுக்கேத்த மாரி நமக்கு பதிவுகள் இருக்கிறதுனால, 6வது அறிவு இருந்தாலும், உணர்ச்சி நிலையில வாழ்க்கை வாழ்வதனால, ஒரு மயக்க நிலையில வாழறதுனால, அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழல்ல அந்த கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி, மனித கவர்ச்சி எல்லாம் இருக்கிறதுனால, உணர்வு நிலையில போகாம, புலன்கள் வழியா கிடைக்கிற அனுபவங்கள்னால உணர்ச்சி நிலையில போறதுனால, அன்னமய கோசம், மனோமய கோசத்திலேயே இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஞானிகளோட பயிற்சிகள் நமக்கு தேவையா இருக்கு. அறிவுரைகள் தேவையா இருக்கு. ஆனா அப்பப்போ 6வது அறிவோட செயல்பாடு இருக்கிறதுனால, தவறு செய்யும்பொழுது, "ஐயய்யோ! இப்படி தவறெல்லாம் செய்யறோமே!" அப்படின்னு ஒரு நிலையில நெனச்சு பார்க்கிறோம். இருந்தாலும் பழக்கத்துக்கு அடிமையாகி, விளக்கத்தையும் மறக்க முடியாம இருக்கிறதுனால, இதிலேருந்து மீண்டு வரக்கூடிய வழி தெரியாம இருக்கிறதுனால திண்டாடுறோம். அப்பப்போ உள் மனசு சொல்லுது, "ஐயோ! நம்ம தவறான வாழ்க்கையில போறோம்." அது சிகரெட் பிடிக்கிறவரா இருந்தாலும் சரி, குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தவறு செய்றோங்கிறது தெரியும். என்ன தவறு செய்தாலும் அது தவறு செய்றோம்னு தெரியும். அதுக்கு அவங்க காரணம் வேணா சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் மனிதர்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தவறு செய்றோங்கிறது தெரியாம இல்ல. அது அதிகமா சாப்பிடுறதுலேருந்து எல்லா விதமாவும் தவறு செய்றோம்னு தெரியும். இருந்தாலும் ஒண்ணு வெளியில அத நம்மள உணர்ந்து அகத்தாய்வு செய்வதற்கு பயப்படுறோம். இல்லன்னா, நம்ம அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வழி தெரியாம திண்டாடுறோம். ஆனா உயர்ந்த நிலைக்கு போகணும். ஞானிகளோட அந்த வாழ்க்கை சரிதத்தெல்லாம் கேட்கிறோம். மகான்களோட சரிதத்தெல்லாம் கேட்கிறோம். அவங்கள மாரி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். இருந்தாலும் பயிற்சிகள் கிடைக்காத பொழுது நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப அங்கங்க வாழற மகான்கள், ஞானிகள் அவங்க இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்க சும்மா இல்லாம, தான் அடைந்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவங்களும் அந்த அமைதி நிலைக்கு போகணும்னு அந்த ஒரு கடமைய செய்யறதுல அவங்க தவற மாட்டாங்க. இதுதான் ஞானிகளோட சிறப்பு அப்படின்னு மகரிஷி சொல்றார். அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த மாரி இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் என்ன மாரி வழிமுறை காமிக்கணும்னு சில பேர் இருந்த இடத்துல இருந்தே அவங்க செய்வாங்க. அவங்கள தேடி மகான்கள் தேடி வருவாங்க. சில பேர் மகான்களே மத்த இடங்களுக்கு போயி, அவங்க இந்த மாரி கருத்துக்கள்லாம், பயிற்சி முறைகள்லாம் குடுக்கறதும், அதுவும் இருக்கு. ஒரு தரம் நாங்க பாரிஸ் அங்க போயிருந்தபோது, ஒரு கோவில்ல, முருகர் கோவில்ல மகரிஷி அவங்க கருத்துக்களை ஒரு அறிமுக உரையா குடுத்தோம். என்னென்ன பயிற்சிகள்லாம் மனவளக்கலையில குடுக்குறோம் அப்படின்னு. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சித்தர் பாடல் ஒண்ண எடுத்து, அவங்க அத வேறு விதமா சொன்னதுனால, அவங்களுக்கு வேற விதமான விளைவுகள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. குடும்பத்துல ஒரு பிடிப்பு இல்லாம, குழந்தைங்கலாம் இருந்தா கூட, அவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ, அதெல்லாம் செய்யாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு ரொம்ப அது கில்ட்டி ஃபீலிங்கா இருந்தது. ஆனா, எப்படி வெளியில வருதுன்னு தெரியல. அப்போ மனவளக்கலையிலேருந்து நம்ப இந்த மாரி ஆசிரியர்கள் வராங்கன்னு சொல்லி, அங்க இருந்த அந்த பூசாரி, அவர் சொன்ன உடனே இந்த அம்மா இந்த இன்ட்ரோடக்ஷன கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மகிட்ட கேட்டாங்க. சரி நம்ப அவங்களுக்கு என்ன பண்ணினோம், எங்க கோர்ஸ் நடக்குதோ, அந்த இடத்துக்கு வர சொல்லி, நம்ம எப்படி செயல்முறை செய்றோமோ அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ குடுத்து, அதுக்கப்புறம் பயிற்சிகள்லாம் குடுத்தோம். அப்புறம் பயிற்சிகள் குடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 2வது முறை போனோம். போன பொழுது அவங்க அகத்தாய்வு பயிற்சிலாம் எடுத்துக்கிட்டாங்க. இதுல 2வது அகத்தாய்வு பயிற்சியில துரியாதீதம் குடுத்ததுக்கப்புறம், அவங்களுக்கு அந்த அவ்ளோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். துரியாதீதம் இனிஷியேஷன் குடுத்து அவங்க முடிக்கிற நேரத்துல கண்ணுலேருந்து தார தாரையா தண்ணி வருது. அப்படி ஒரு ஆனந்த நிலையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலா வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க,
இதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாரி வந்து எனக்கு வந்து ஒரு பயிற்சி வேணும் அப்டின்னுட்டு. வேதாத்திரி மகரிஷி என்ன மாதிரி ஒரு பயிற்சி முறைய குடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோடி நன்றிகள் அப்டின்ட்டு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அடிப்படை பயிற்சியில ஒரு 40 பேர கூட்டிட்டு வந்தோம். அவங்க ஸ்ரீலங்கன் தமிழ். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே வந்து வெளிநாட்டுக்கு போனாக்கா, அங்கங்க கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மகரிஷி கிட்ட சொல்லுவோம். ஃபோன் பண்ணி சொன்னோம். இந்த மாரி சுவாமிஜி, இந்த மாரி ஒரு அம்மா வந்தாங்க. இந்த மாரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. துரியா தீர்த்தத்த அவங்க குடுத்த உடனே அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம் தாங்கல. அவங்க அவ்ளோ வந்து உங்களுக்கு வந்து தன்னுடைய வணக்கங்கள தெரிவிக்கிறதுக்கு சொன்னாங்க. இப்போ மகரிஷி சொன்னார், "இந்த மாரி அங்கங்க தேடுதல்லாம் இருக்கிறதுனால தான், நீங்கள்லாம் அந்த மாரி இடத்துக்குலாம் போய் சொல்லிக் குடுக்குறீங்க." அப்டின்ட்டு சொன்னாரு. அப்போ ஞானிகளுக்கு எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த மாரி ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த தேடுதல் இருக்கிறதுனால, எப்படி இப்படியெல்லாம் எங்க போய் இந்த கருத்துக்கள் எல்லாம், பயிற்சிகள் எல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு தெரியுது. அவங்களும் காலத்துக்கு ஏத்த மாரி போயும் குடுக்குறாங்க. இல்ல இருந்த இடத்துல இருந்து மக்கள் வந்து அவங்கள பார்க்கும்பொழுது, அவங்களுடைய தேடுதலுக்கு ஏத்த மாரி அவங்க குடுக்குறாங்க. இதுதான் ஞானிகளின் சிறப்பு அப்படின்னு மகரிஷி குடுக்குறாங்க. அறிவறிந்த ஞானிகளும் அடைந்திடும் ஓர் கஷ்டம் உண்டு. அவர் அறிந்தோர் பூரணமாய் அவ்விதமே தகுதியுள்ளோர் அறிவறிந்தே அமைதி பெற அவர் விருப்பம் கொண்டுள்ளார். மத்தவங்களும் அதே மாதிரி ஒரு அமைதிய அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு. உயர்வில் உள்ளோர் வேகம் ஏன் கொள்ளவெனில், இன்னொருத்தருக்கு குடுக்கணும் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு அந்த வேகம் வருது? அறிவடைந்த பலன் முழுதும் அனுபவித்து அறிந்துவிட ஆங்காங்கு எண்ணிறந்தோர் ஆர்வம் அது கொண்டுள்ளதால் அறிவின் நிலை விளக்குதற்கு அவர் கொண்ட கருணையினால் அல்லும் பகலும் உழைத்து அவர் கடமை செய்கின்றார். ஞானின்னா அந்த நிலையில அன்பு கருணை தான் இருக்கும். அப்ப அந்த நிலையில அவங்க வந்து இந்த மாரி தொண்டு செய்யறதுக்கு அவங்க குடுக்குறாங்க. இப்ப மகரிஷி அவங்கள பார்த்தோம்னா, தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிங்கிறது தான் குடுக்குறார். இதே மாதிரி தான் திருமூலர் திருமந்திரத்துல ஒரு இடத்துல கவிதையில குடுக்குறாங்க. உண்மையான ஞானத்தின் மூலம் இறைவனை பற்றி உணர்ந்தவர்கள் தங்களிடம் உள்ள அருளை தம்மை நாடி வருகின்ற தகுதியானவர்களுக்கு கொடுக்கின்றதால் அவர்கள் ஒரு தனித்துவம் பெற்ற ஆலயமாகவே இருக்கின்றார்கள் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்றாங்க. அவங்களோட சொல் செயல் எல்லாமே அமைதி நிலையில இருக்கும். முக்தி அடைந்தவர்களா இருப்பாங்க. அப்புறம் சித்தர்களாகவே அவங்க வந்து செயல்பாடுவாங்க. யாரெல்லாம் அவங்க கஷ்டம் இருக்குன்னு அவங்கள தேடி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த நிலை மௌனத்துல கூட இருந்து கூட அவங்க வந்து வ- பாதையை காமிப்பாங்க. இவங்க தான் உண்மையான ஞானி அப்படின்ட்டு அதுலயும் திருமந்திரத்திலையும் அவங்க கொடுத்திருக்காங்க ஒரு கவிதையில. அதனால மகரிஷி அவர்கள் ஞானிகளின் சிறப்பு அப்படிங்கிற இதுல எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு உயர்ந்த கருத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு. நம்மளையும் அதே மாதிரி மகரிஷி அவர்கள் ஆசிரியர்களாக்கி, மனவளக்கலை ஆசிரியர்களாக்கி, நம்மளும் வந்து இந்த பயிற்சிகளை உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் செய்து நம்மளையும் உயர்த்தி கொண்டு மற்றவர்களுக்கும் அவங்கவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதையும் பூர்த்தி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை மகரிஷி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல். உணர்ந்து ஓதுதல் தான் ஞானிகள் சிறப்பு. நம்மெல்லாம் ஓதி உணர்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை மகரிஷி கொடுத்ததற்கு அவருக்கு கோடி கோடி வணக்கங்கள், நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அன்றைய நமக்கு ஞானிகளின் சிறப்பு என்ற தலைப்பில் எமது மனவளக்கலை மன்றத்திற்கு வந்து